இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், நீங்க சொல்லுங்க, இப்போ அந்த இடத்துக்கு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் யாராவது வந்திருக்காங்களா? அங்க இருக்கும் நிலவரம் என்ன? நிச்சயமாக தற்போது இந்த இடத்திற்கு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அதற்காக முதல் இரண்டாம் கட்ட அதிகாரிகள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக எவ்வளவு பணம் கொண்டு வரப்பட்டது, இதில் எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நேரடியாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், அதாவது இந்த கண்டெய்னர் சுற்றி பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள் தற்போது அவர்களிடத்தில் விளக்குகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தது, அதில் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு தெளிவான ஒரு கணக்கு எடுக்கப்பட்ட பிறகு இதனுடைய இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தீவிரமடையும் என்று தகவல்கள் வருகிறது. இதற்கு முன்பாகவே ரயில்வே ஐஜி ராமசுப்ரமணியன் வந்திருந்தார். அதே போல ஆர்பிஎஃப் கமிஷனர் அஸ்ரப் இந்த இடத்திற்கு வந்திருந்தார். அதே போல ரயில்வே எஸ்பி விஜயகுமார் இந்த இடத்தில் வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடிய இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தீவிரமாக ஒரு முதற்கட்ட விசாரணையை தொடங்கி நேரடியாக அந்த ஆய்வை நடத்தினார்கள். நேரடியாக அவர்கள் பார்வையிட்டார்கள். எவ்வளவு அகலத்திற்கு அந்த துளை வெட்டப்பட்டிருக்கிறது, அந்த துளை எப்படி கேஸ் வெல்டிங் வைத்து வெட்டினார்களா அல்லது கட்டர்கள் மூலமாக வைத்து வெட்டினார்களா, அதில் எத்தனை பேர் உள்ளே இருந்திருக்க கூடும், எவ்வளவு பெட்டிகளை வெளியே எடுத்திருக்க கூடும் என்பது குறித்து முதற்கட்ட ஒரு விசாரணையை அவர்கள் நடத்தியதை நாம் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்ல, தற்போது அவர்களுடைய விசாரணை சேலத்திலிருந்து சென்னை எக்மோர் ரயில் நிலையம் வரும் வரையில் இருக்கிற அனைத்து அந்த ரயில் நிலையங்களிலும் அவர்களுடைய சோதனை என்பது துல்லியமாக நடைபெறும் என அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் ஆய்வு நடத்தியிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் சொன்னது போல சிசிடிவி ஒளிப்பதி படம் ஏதாவது சிக்குகிறதா என்பது குறித்தும் அவர்களுடைய விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். என்றால் அது இரவு நேரத்தில் இந்த ரயில் பயணித்து வந்திருக்கிறது. அப்படி என்றால் சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது சரியாக பதிவாகி இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் ஒரு சவாலான ஒரு விசாரணையாகவே இது துவங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சுமார் 226 பெட்டிகளில் 2 பெட்டிகள் மட்டும்தான் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த பல லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த விசாரணையை விரைவில் நடத்தி முடித்து விடுவோம், விரைவில் குற்றவாளி பிடிபடுவார் என்ற தகவலையும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த செக்யூரிட்டி கார்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இந்த பணமானது கொள்ளையடிக்கப்பட்டது என்ற கோணத்திலும் இவர்கள் அவர்களையும் பிடித்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது முதல் முறையாக ஒரு ரயில் மூலமாக சேலத்திலிருந்து சென்னை நோக்கி வரப்பட்டிருக்கிற ஒரு கண்டெய்னரில், ஒரு பயணிகள் ரயிலில் கடைசி இணைப்பாக பொருத்தப்பட்டிருந்த இந்த பண கண்டெய்னர் எப்படி உடைக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய காவல்துறைக்கு ஒரு சவால் என்றுதான் நாம் கருத வேண்டும். அதை அடுத்து தற்போது நேரடியாகவே வங்கியில் இருக்கிற ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் மற்றும் ரயில்வே பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சென்னை மாநகர போலீசார் என ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரயில்வே எஸ்பி விஜயகுமாருடைய தலைமையில் ஒரு விசாரிப்பதற்காக, அதாவது இந்த வழக்கை விசாரிப்பதற்காக எஸ்பி விஜயகுமாருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுதான் இந்த ரயிலினுடைய கொள்ளை சம்பவத்தை விசாரணை நடத்தும் என தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றது. முதற்கட்டமாக ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் இந்த இடத்தில் வரவழைக்கப்பட்டு எவ்வளவு பணம் என்ற விவரத்தை அவர்கள் சொன்ன பிறகு அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் துவங்கும். இப்பொழுதே தற்போது சேலத்திற்கு தகவல் சொல்லப்பட்டு அனைத்து ரயில் நிலையங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கிற சிசிடிவி புட்டேஜ்களை எடுத்து, அதாவது அதை திரட்டி வைத்து அதனுடைய அந்த சிசிடிவி புட்டேஜை பார்ப்பதற்கான ஒரு விசாரணை தற்பொழுது தொடங்கிவிட்டதாக நமக்கு தகவல் சொல்லப்படுகிறது. தற்பொழுது சரக்கு பெட்டகத்தில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த இடத்தில் இந்த பெட்டிக்கு பாதுகாப்பு தரப்படும். பிறகு வங்கித்துறை அதிகாரிகள் வந்த பிறகு அவர்கள் முதல் தகவல், அதாவது அவர்கள் எவ்வளவு பணம் கொள்ளை போயிருக்கிறது என்பதை அவர்கள் கணக்கு பார்த்து சொல்லுவார்கள். பிறகுதான் இந்த விசாரணையுடைய அடுத்த கட்டம் தீவிரம் பிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் தற்போது முதல் முறையாக நடந்திருக்கின்ற காரணத்தினால் இப்படி ஒரு ஓடுகின்ற ரயில் கூரையின் மீது இவ்வளவு பெரிய ஓட்டையை அமைத்து அதில் இறங்கி அந்த உள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னரில் வைக்கப்பட்டிருந்த பணப்பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொள்ளை சம்பவம். ஏற்கனவே பயிற்சி பெற்ற ஒருவரால் தான் இப்படி செய்ய முடியும். இது ஒரு குழுவாக நடந்ததா அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் நடத்தியிருக்கிறாரா என்ற கோணங்களிலும் நடந்து வருகிறது. அதே போல இந்த கண்டெய்னர், அதாவது இந்த பயணிகள் ரயிலில் இவ்வளவு பணம்
சென்னையை நோக்கி வருகிறது என்ற தகவல் அந்த கொள்ளையர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த எந்தெந்த வங்கிகளில் இருந்து இந்த பணம் கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு பணம் கொண்டு வரப்பட்டது என்ற தகவலையும், அதே போல இந்த ரயிலில் இந்த பணம் வருகிறது என்பதற்கு கடைசியாக இந்த ரயிலில் பணத்தை அனுப்புவதற்கு கையொப்பம் விட்டவர் யார் என்ற தகவலையும் அவர்கள் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். பல கோணங்களில் இந்த விசாரணை தற்பொழுது உருவெடுக்க தொடங்கி இருக்கிறது. விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்பதே காவல்துறையினுடைய கடைசி தகவலாக நமக்கு கிடைக்கிறது.